ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹவுஸ்ஃபுல் ட்ரீம். ஸோ இந்த வீட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 37க்கு 38 அடின்ற சைஸோடு இருக்குங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து நல்ல ஒரு ஸ்கொயரில் உள்ள சைட்டு தான். ஸோ ஒரு அடி டிஃப்ரென்ஸில் இருக்குது, பட் ஆனால் நல்ல ஒரு ஸ்கொயர் சைட்டு தான் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ் வந்து இந்த பக்கம் வர மாதிரியான ஆப்ஷன் மெயின் என்ட்ரன்ஸ். இங்கே கேட்டுக்கான வீவ் இருக்குங்க. ஸோ பார்க்கிங்கோட ஏரியா பார்த்தீங்கன்னா 14 அடி 3 இன்ச்சுக்கு 15 அடி 3 இன்ச்சுன்ற சைஸோட நல்லாவே கன்வீனியண்ட்டாக இருக்குது. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இந்த இடத்துக்கு வந்து இந்த வீட்டுக்கு வந்து 2 சைடுமே ரோடு இருக்குது. ஸோ இந்த சைடுமே ரோடுக்கான ஆப்ஷன் இருக்குது, இந்த பக்கமும் ரோடுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம எப்படி வேணாலுமே கன்வீனியண்ட்டாக இந்த பார்க்கிங் ஏரியா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஒரு 1.5 அடி ஸ்பேஸ் வந்து இந்த பக்கம் விட்டுருக்கோம். அதுக்கடுத்தது இந்த சைடுமே ஒரு 1.5 அடி இடம் விட்டுருக்கோம். அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 அடி இடம் விட்டுருக்கோம். இங்கேயுமே 1.5 அடி இடம் விட்டுருக்கோம். ஸோ வீடு சுற்றி எப்போதுமே இடம் விட்டோம்னா இன்னும் கூட நல்லாவே ஸ்பேஷியஸாக இருக்கும். பக்கத்தில் வீடு வந்தாலுமே நம்ம ஒரு விண்டோஸ் ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு பைப் லைன் பார்க்குறதா இருக்கட்டும், இல்லைனா அது அடுத்தது பார்த்திங்கன்னா பிளாஸ்டரிங் ஒர்க்காக இருக்கட்டும், ஏதோ ஒன்று இல்லை ஃப்யூச்சரில் வந்து நம்மளுக்கு ஏதோ ஒன்று அந்த பக்கம் பைப் லைன்ஸில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கோ, இல்லை பிளாஸ்டரிங்லேயே திரும்பி ஒரு பெயிண்டிங் ரீஒர்க் பண்ணணும், இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக வீடு சுற்றி இடம் இருந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இடம் விடாமலே தான் கட்டுறதை பார்க்குறாங்க. ஆனால் வீடை சுற்றி இடம் விட்டால் நம்மளுக்கு இன்னும் கூட பெட்டரான ஒரு ஸ்பேஸாகவும் இருக்கும், நல்ல ஒரு வென்டிலேஷனாகவும் இருக்கும். அண்ட் சைட்டை சைஸே சின்னதாக வாங்குகிறோம் மேடம், அதில் எங்கே இடம் விடணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த மாதிரியான சூழ்நிலையில் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு அட்டாச் பண்ணி தான் கட்டுற மாதிரியான ஒரு வாய்ப்பாக இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி டைமில் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதுதான் இந்த வீட்டில் வந்து கஸ்டமர் வந்து எல்லா பக்கமும் இடம் விடுறதுக்கான ஸ்பேஸ் ஓகேவான்னு கேட்டால் ஓகேன்னாங்க. ஸோ அதனால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் இப்படி கிளைம் பண்ணி ஒரு 3 ஸ்டெப்பு ஏறின அப்புறம் ஒரு அழகான சிட் அவுட் ஏரியாங்க. ஸோ சிட் அவுட்கான ஆப்ஷன் கொடுத்தாச்சு. நல்லாவே ஸ்பேஷியஸான ஒரு சிட் அவுட் ஏரியா. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்தோம்னா ஹாலோட சைஸ் 19 அடி 9 இன்ச்சுக்கு 16 அடின்ற சைஸில் நல்லாவே ஸ்பேஷியஸான ஒரு ஹாலுக்கான வீவ் இருக்குங்க. இது ஒரு டியூப்ளெக்ஸ் வீட்டோட பிளான் தான். ஸோ ஸ்டெப்ஸ் வந்து உள்ளே வர மாதிரியான ஆப்ஷன் தான். ஸோ இங்கே டிவிக்கான வீவ் கொடுத்துட்டேன். இந்த இடம் ஃபுல்லாகவே சோஃபாக்கான ஆப்ஷன் தான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். லிவிங் ஹால்லேருந்து லெஃப்ட் சைடில் வந்தோம்னா இங்கே 7 அடி அகலத்தில் ஸ்டேர் கேஸ்க்கான ஒரு ஆப்ஷன், நல்லாவே கன்வீனியண்ட்டான ஒரு ஆப்ஷன். அண்ட் ஹாலில் என்ட்ரு ஆகும்போதே இந்த ஸ்டேர் கேஸோட வீவ் வந்து நம்மளுக்கு அவுட்டரில் தெரியாது, கொஞ்சம் உள்ள ப்ரைவசி டைப் மாதிரியான ஒரு டிசைன் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். என்ட்ரு ஆகும்போது ஒரு ஹால் கிச்சன் பெட்ரூம் மாதிரியான வீவ் கொடுக்கும். ஆனால் இங்கே இவ்வளோ தூரம் வந்த அப்புறம் தான் நம்மளுக்கு இந்த ஸ்டேர் கேஸ் ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸில் நம்ம சேஞ்சஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம பிளான் பண்ணும்போது ஒரே டிசைனில் பண்ணணும்னு இல்லை, நிறைய டிசைன். ஸோ நம்மளோட கிளைண்ட்டே பார்த்திங்கன்னா ஒரு 3 டிசைன்ஸ் கூட வாங்கிப்பாங்க. ஸோ ஆனால் செப்பரேட் பேமெண்ட் ஆகும். ஸோ 3 டிசைன்ஸ் கூட செப்பரேட்டாக பே பண்ணி வாங்கிப்பாங்க. ஏன்னா அவங்க ஒரு டைம் கட்ட போகிற வீட்டுக்கு எப்படிலாம் சேஞ்சஸ் இருக்குது, எந்தெந்த ஆப்ஷன்ஸ்லாம் அந்த வீடை வந்து நம்ம பிளான் பண்ணலாம், டிசைன் பண்ணலான்னு நிறையா ஒரு ஆப்ஷன்ஸ்க்கு கேட்டுப்பாங்க. சில கிளைண்ட் வந்து ஒரே டிசைன்லேயே வந்து ஃபைனலைஸ் ஆகி அந்த ஒரு டிசைன் போதும் மேடம், அந்த இதுக்கு மட்டும் பேமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களோட கனவு இல்லத்துக்கு நீங்கள் எப்படிலாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லிவிங் ஹால்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்தோம்னா லெஃப்ட் சைடில் கிச்சனுங்க. நல்லாவே ஸ்கொயர் சைஸில் 12 அடிக்கு 12 அடின்ற சைஸில் கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சிங்க்குக்கான ஆப்ஷன், கேஸ் ஸ்டவ்க்கான ஆப்ஷன், இங்கே வந்து ஃப்ரிட்ஜ் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம், நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்கும். அடுத்தது ஹால்லேருந்து ரைட் சைடில் வந்தோம்னா இங்கே ஒரு பெட்ரூம் 14 அடி 12 அடின்ற சைஸில் பெட்ரூம்க்கான ஆப்ஷன், இந்த பக்கம் வார்ட்ரோப்கான வீவுங்க. அண்ட் அட்டாச் டாய்லெட் 5 அடிக்கு 7 அடின்ற சைஸில் அட்டாச் டாய்லெட்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கிரவுண்ட் ஃப்ளோரோட ஒரு வீவு. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து இதே மாதிரி ஒரு ஹாலுக்கான ஆப்ஷன் இருக்குது, இங்கே ஸ்டேர் கேஸ்க்கான வீவு. அண்ட் இந்த இது வந்து ஒரு சின்னதான ரூம் ஸ்பேஸு. அண்ட் இது ஒரு ரூம் அண்ட் அட்டாச் டாய்லெட் அதே மாதிரி தான் கொடுத்துருக்கோம். அண்ட் அவுட் சைடில் ஃபுல்லாகவே பால்கனிக்கான ஆப்ஷன் தாங்க. ஸோ இதுதான் கம்ப்ளீட்டாக ஒரு வீட்டோட பிளான். இதே மாதிரி உங்கள் கனவில்லத்துக்கும் பிளான் டிசைன் எலிவேஷனில் தேவைப்பட்டால் மேலே உள்ள நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். இந்த வீடியோவோட பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.